கேரளாவிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் ஜோஸ் குரீனிடம் கேட்கலாம். சார் வணக்கம். காலையிலிருந்து நேரலையில பல்வேறு தகவல்களை நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. போர்க்கால அடிப்படையில் அங்கு நடவடிக்கை தேவை என்பதாக தான் தற்போது இருக்கிறது. தற்போது உங்களிடம் இருக்கக்கூடிய அண்மை தகவல் என்ன சார்? இன்னைக்கு காலையில ஒரு மணியில தான் இந்த லேண்ட்ஸ்லைட் அங்கே வந்திருக்கு. அது ஒரு பெரிய மலையோட டாப் பொசிஷன் தான் இது நடந்திருக்கு. அப்ப அந்த மலையோட கீழே ஒரு 3-4 வில்லேஜஸ் இருந்தது. அந்த வில்லேஜஸ்ல ஒரு வில்லேஜில் ஒரு கிட்டத்தட்ட பகுதி வீடுகளும் இந்த லேண்ட்ஸ்லைடில் வேனிஷ்ட் ஆகி போயாச்சு. அந்த மலைக்கு கீழே ஒரு 10-15 கிலோமீட்டர் அந்த பக்கம் எல்லாம் டெட் பாடிஸ், 4-5 டெட் பாடிஸ் எல்லாம் ஆறுனுடைய ஓரத்துல இருந்து கிடைச்சிருக்கு. அப்புறம் கீழே ஒரு 10-20 கிலோமீட்டர் நிலம்பூர் அந்த சைட்ல இருந்து மறுபடியும் 3-4 பசங்களுடைய டெட் பாடி கிடைச்சிருக்கு. 23 பேரு இதுவரைக்கும் பாடி கிடைச்சிருக்கு. 23 ஆளுங்க இறந்து போயிருக்கு. ஆனா நூறுக்கணக்கான வீடுகள், பள்ளி, மோஸ்க்கு இதெல்லாம் இப்போ வாஷ்ட் அவுட் ஆயிருக்கு. எத்தனை ஆளுங்கள் கரெக்டா எத்தனை ஆளுங்க இறந்து போயிருக்குன்னு நமக்கு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த 100 வீடுகள்ல எத்தனை ஆளுங்கள் நேற்று நைட்ல ஷிஃப்ட் பண்ணி இருக்கு, எத்தனை ஆளுங்க மற்ற இடங்கள் இந்த ரிலேட்டிவ்ஸ் வீடுகளுக்கு மாறி இருக்கணும்னு நமக்கு சொல்ல முடியாது. ஆனா இப்போ அந்த ஏரியாவில் ஒரு மலை முகல் போற அந்த ரோடு மொத்தமா கட் ஆஃப் ஆயிருக்கு. ஒரு பிரிட்ஜ் அப்படியே வாஷ்ட் அவுட் தான். அப்ப அங்கே போய் சேர்றதுக்கு முடியல. இப்ப கிடைக்கிற விவரங்கள் எல்லாம் மேலே இருந்து கீழே ஒழுகி வந்த டெட் பாடிஸ், அப்புறம் அங்கே டிராக்ட் ஆய ஆளுங்களை அவங்க போனில் கொடுத்த விவரங்கள் அது வச்சுதான் இப்போ மீடியாவில் வந்துட்டு இருக்கு. இப்போ மிலிட்டரி ஆர்மி ஃபோர்ஸ் இங்கே வந்துட்டு இருக்கு, ஹெலிகாப்டர்ஸ் வந்துட்டு இருக்கு, ஸ்பெஷல் மெடிக்கல் டீம் வந்துட்டு இருக்கு. ஆர்மி ஒரு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த பக்கம் ஆளுங்களுக்கு போய் சேர முடிஞ்சா மட்டும்தான் நமக்கு கரெக்டான விவரங்கள் நமக்கு கிடைக்கும். அது வரைக்கும் இந்த கொஞ்சம் விவரம் 23 ஆளு தான் இப்போ லாஸ்ட் நியூஸ் வரும்போது 23 ஆளுங்க தான் இறந்து போனது. மீட்பு பணிகள் நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் 20 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருந்தீங்க. அங்கு காயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதிலும் கூட சிக்கல் இருப்பதா சொல்றாங்க. அதற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பா துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? 57 ஆளுங்களை இப்போ மருத்துவமனையிലേക്ക് கொண்டு வந்திருக்கு. அதுல அவங்களுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. ஆனா நிறைய ஆளுங்க இப்போவும் மருத்துவமனையை கொண்டு வர முடியாம அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் மலைகளில் டிராப்ட் ஆயிருக்கு. அவரே ஏர்ஃபோர்ஸ் ஹெலிகாப்டர் வந்தா மட்டும்தான் நமக்கு இந்த பக்கம் கொண்டு வர முடியும். சரிங்க, இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். பூ உலகில் அமைப்பை சேர்ந்த சுந்தரராஜன் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டு கனமழையின் போதும் ஏதாவது ஒரு பேரிடரை அவங்க சந்திச்சுட்டே இருக்காங்க. இப்போ என்ன சார் அங்கே முக்கிய தேவையா இருக்கு உங்களுடைய பார்வையில்? அதாவது இந்த பேரிடர் நடக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும். 2018-19 ஆண்டுகளில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலச்சரிவு. 2015 அப்புறம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் மிக அதிகமான நிலச்சரிவுகள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. லேண்ட்ஸ்லைட்ஸ் அதிகமாக இருக்கு. இந்த மாதிரியான பேரிடர்களை கேரளா எதிர்கொள்ளும் என்பதை பல ஆண்டுகளாக நாங்கள் சொல்லி வர்றோம். அங்கே இருக்கின்ற சூழலியல் செயல்பாட்டாளர் சொல்லி வர்றாங்க. பொதுவாக நாம் எப்படி பார்க்கணும்னா 2 வகையான சிக்கல் இதில் இருக்கும். ஒன்று இன்னைக்கு இப்போ இருக்க சிக்கல் இந்த மீட்பு பணிகளை செய்வதற்காக அந்த மீட்பு குழுவினர் அங்கே போக முடியாமல் இருக்காங்க. ஏன்னா தண்ணி மேலே போயிட்டே இருக்குது. அது கீழே தான் அந்த மண் படிஞ்சு அந்த ஊர்கள் அடித்து செல்லப்பட்டு அந்த மண் படிஞ்சு அதுக்கு மேலே தண்ணி போகுது. ஸோ தண்ணி வற்றின பிறகுதான் அந்த பகுதிக்குள்ளேயே மீட்பு குழுவினர் போக முடியும். அதுதான் நமக்கு மிகப்பெரிய கவலையும் அச்சமும். ஏன்னா அந்த தண்ணி வடிஞ்சு அதுக்கப்புறமா போறதுக்குள்ள நம்ம எவ்வளவு பேரை காப்பாற்ற முடியும், எவ்வளவு பேர் ட்ராப் ஆயிருக்கான்னு நமக்கு டீட்டெயில்ஸ் எதுவும் தெரியல. பல ஊர்கள் 3-4 ஊர்கள் கிட்டத்தட்ட ஒரு 50-60% அடித்து செல்லப்பட்டதாக நமக்கு அந்த வரக்கூடிய தரவுகள்லாம் நமக்கு சொல்லுது. அப்ப நூற்றுக்கணக்கான வீடுகள் அங்க நிச்சயமாக இருந்திருக்கும். இதே மாதிரி தான் 2018-19 இதே மாதிரி ஒரு நிலச்சரிவை மல்லபுரம் பகுதியில் நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட அந்த பகுதியில் 300க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்த விஷயத்தையும் நமக்கு தெரியும். இதுல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது இப்பொழுதைய தேவை என்பது அவசர கால மீட்பு, மக்களை காப்பாற்றுவது, அடிபட்டவர்களுக்கு உதவுவதாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பேரிடர் நடைபெறும் என்பதை பல ஆண்டுகளாக நாம் எச்சரித்து தான் இருக்கோம். இன்னும் பல ஆய்வுகள் நமக்கு சொல்லி தான் வர்றாங்க. கேரளாவோட மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா 3000 மில்லிமீட்டர் மழை வருஷத்துக்கு பெய்யும். இந்த மழைப்பொழிவு எப்போ நடக்கும்னா மே கடைசியிலேருந்து செப்டம்பர் 15-20 செப்டம்பர் கடைசி வரைக்கும் இந்த ஒரு 6 மாத காலத்துல இந்த 3000 மில்லிமீட்டர் மழை பெய்யும். இதுதான் ஆண்டாண்டு காலமாக பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா கிளைமேட் சேஞ்ச் என்ன பண்ணிருக்குன்னா, காலநிலை மாற்றம் என்ன பண்ணிருக்குன்னா, இந்த மழைப்பொழிவுல
போன 2019 பாத்தீங்கன்னா 1100 மில்லிமீட்டர் மழை வந்து ஒரு 7-8 நாள்ல வந்து பெஞ்சிருச்சு, 10 நாள்ல பெஞ்சிருச்சு. இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த 4 நாட்கள்ல 70 சென்டிமீட்டர் மழை வந்து பெஞ்சிருக்கு, 700 மில்லிமீட்டர் மழை வந்து பெஞ்சிருக்கு. அப்ப இந்த 24 மணி நேரத்துல அந்த வயநாடு பக்கத்துல இருக்கிற ஒரு அணையில இருக்கக்கூடிய அந்த மழை மானி ரெயின் காஜ் வந்து 31 சென்டிமீட்டர் மழை பெய்து வந்து பதிவாயிருக்கு. ஸோ 31 சென்டிமீட்டர் மழை 24 மணி நேரத்தில் ஒரு 4 நாட்களில் 70 சென்டிமீட்டர் மழை, 700 மில்லிமீட்டர் மழை என்றால் நிச்சயமாக இதை போன்ற நிலச்சரிவுகள் ஏற்படுவது என்பது முக்கியமான விஷயமா நாம் பார்க்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, நாம் வந்து பல ஆண்டுகளாக மாதவ் கார்கில் குழு ஒரு அறிக்கையும் சரி, கஸ்தூரிரங்கன் குழு ஒரு அறிக்கையும் சரி, இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பல ஆண்டுகளாக கோரி வருகிறோம். ஏன்னா மேற்கு மலைகளை முழுக்க, மேற்கு தொடர்ச்சி மலை முழுக்க வந்து ஆய்வு பண்ணி எந்த பகுதியில் எந்த மாதிரி விஷயங்களை அனுமதிக்கலாம் என்பதை விரிவாக திட்டமிட்டு கொடுத்த அறிக்கை அந்த அறிக்கை. அந்த அறிக்கையை இதுவரைக்கும் ஒன்றிய அரசு வந்து நடைமுறைப்படுத்தவில்லை, கேரள அரசும் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப இன்டிஸ்கிரிமினேட், அதாவது நினைத்தபடியெல்லாம் மலைகளை குடைந்து வெட்டி, மரங்களை வெட்டி, ரிசார்ட் கட்டுவது, அணைகள் கட்டுவது, ப்ராஜெக்ட்ஸ் போடுவது என்று பண்ணும்போது உந்தப்பட்ட லேண்ட்ஸ்லைட்ஸ் ஒரு புது கான்செப்ட். அதாவது இன்டியூஸ்டு லேண்ட்ஸ்லைட்ஸ், அதாவது யாரும் லேண்ட்ஸ்லைடை கிரியேட் பண்ண முடியாது. ஆனா ஏற்கனவே ஒரு அழுத்தம் இருக்கும் பொழுது, மழை பெய்யும் போது இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைட்ஸ் ஏற்படுவது என்பது நிச்சயம் என்பதை பல்வேறு தரவுகள் மூலமாக, ஆய்வுகள் மூலமாக தெரியுது. அதாவது இன்டியூஸ்டு லேண்ட்ஸ்லைட்ஸ், இன்டியூஸ்டு எர்த்குவேக்ஸ் சொல்றாங்க. நிலநடுக்கமாக இருக்கட்டும், நிலச்சரிவுகளாக இருக்கட்டும், மனிதனுடைய செயல்பாடுகளால் உந்தப்பட்டு வரக்கூடிய விஷயங்களாக நீ வந்து மாறிட்டு இருக்குது என்பதை நம்ம வந்து பல்வேறு ஆய்வுகள் தெரியுது. அப்ப ஏற்கனவே நமக்கு வந்து மலைகளை உடைத்து, குடைந்து, ரிசார்ட் கட்டி, வீடு கட்டி, கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டி, டேம் கட்டி, இன்னும் பல டனல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போட்டு ஏற்கனவே அந்த சாயில் வந்து வீக்கா இருக்கும், அந்த மண் வந்து வீக்கா இருக்கும். அப்போ வந்து ஒரு 30 சென்டிமீட்டர் மழை பெய்யும் பொழுது நிச்சயமாக நிலச்சரிவு ஏற்படும் என்பது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அதனால்தான் நம்ம சொல்றோம், இந்த பேரரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தது கேரளமும் இந்தியாவும் என்பதை நிச்சயமாக நம்மால் சொல்ல முடியும். அது இன்று நடைபெற்றுக் கொண்டது. என்ன ஒரு துயரம்னா, ஒவ்வொரு பேரர் நடைபெறும் பொழுதும் நாம் வந்து விரிவா பேசுவோம். அந்த பேரர் முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு அதை பத்தி யாரும் கண்டுக்க மாட்டோம். மறுபடியும் அங்கே போய் ஒரு ப்ராஜெக்ட் போடுவோம், டனல் போடுவோம், எல்லாம் வந்து செய்வோம். ஸோ மறுபடியும் ஒரு 3-4 வருஷம் கழிச்சு திருப்பி ஒரு நிலச்சரிவு வரும், அதை நம்ம திருப்பி வந்து விரிவா வந்து பேசுவோம். அப்ப இது நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றால் இன்றைக்குள்ள புதிய உண்மையான, புதிய நியூ நார்மல், புதிய இயல்பான குறைந்த காலவெளியில் அதிதீவிரமான மழைப்பொழிவு, ஷார்ட் டியூரேஷன் எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் பற்றி நாம் அதிகம் கவலைப்பட வேண்டும். இது எல்லாவற்றையும் விட முக்கியமான விஷயம், மேற்கு தொடர்ச்சி மலைகளை பாதுகாப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளும் மேற்கொள்ளும் தான் நாங்கள் வந்து மறுபடியும் கோரிக்கையா வைக்கிறோம். சார், நீங்க ஏற்கனவே முன்னாடியே குறிப்பிட்டிருந்தீங்க, மலைப்பகுதிகளில் ஆக்கிரமிப்புகள், அதே போன்று விடுதிகள்லாம் அதிக அளவில் இருக்கும்போது மண் வலுவிழந்து அந்த இடத்துல நிலச்சரிவு ஏற்படுவதா சொல்லியிருந்தீங்க. இப்போ இதெல்லாம் வரைமுறைக்குள்ள கொண்டு வரதுக்கான ஒரு தேவை இருக்கா? ஆண்டுக்கு ஒரு முறை அந்த இடத்துல மண் பரிசோதனை செய்து அங்கு வாழ தகுதியில்லை அப்படின்ற ஒரு சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கா? என்ன சார், உயிரிழப்பு தடுப்ப என்ன செய்யலாம்? இல்ல, நம்ம வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த அளவுக்கு மழை பெய்து இமயமலை நிலச்சரிவு ஏற்படுவதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா ஹிமாலயன் மவுண்டன்ஸ் வந்து வெரி யங் மவுண்டன்ஸ், அதாவது ரொம்ப சமீப காலத்தில் தோன்றின மலை. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து ப்ரீ கம்பேரியன் எரா, அதாவது இந்த உலகத்தில் உயிர்கள் தோன்றுவதற்கு முன்னால் தோன்றிய மலை வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. முழுவதுமாக கடின பாறைகள் கொண்ட ஒரு மலை வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. அதாவது ஹார்ட் ராக்ஸ், ரொம்ப கடினமாக. அது எங்களுடைய பெரிய வருத்தமும் கவலையும் என்னன்னா, மிக கடின பாறைகள் கொண்ட அவ்வளவு ஒரு லட்சக்கணக்கான ஆண்டுகள் பழமையான ஒரு மலையில நம்ம எந்த அளவுக்கு நாம் வந்து ஒரு மோசமான விளைவுகளை செயல்களை செய்திருந்தால் எவ்வளவு பெரிய நிலச்சரிவுகளை வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து சந்திக்கும் என்பதுதான் எங்களை போன்ற ஒரு மிகப்பெரிய கவலை. அதான் சொன்ன மாதிரி, உயிர்கள் தோன்றுவதற்கு முன்னால் தோன்றிய மலைகள் மேற்கு தொடர்ச்சி மலைகள், மனிதர்கள் அல்ல, உயிர்கள் தோன்றுவதற்கு முன்னால். அப்ப இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல வந்து நாம் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறோம். மாதவ் காட்கில் அவர்கள் ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு குழுவோட தலைவர், கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு குஜராத் வரைக்கும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் எல்லாம் முழுமையாக அவருடைய கால்கள் நடந்து மாதவ் காட்கில் அறிக்கை என்ற அறிக்கையை வந்து வெளிக்கொண்டார். அந்த அறிக்கையை நாம் நடைமுறைப்படுத்தி இருந்தால் இவ்வளவு பெரிய ஒரு பேரளவை கேரளாவோ அல்லது தமிழ்நாடோ சந்தித்திருக்காது. அந்த அறிக்கையை நம்ம வேணாம்னு சொல்லிட்டோம். அதற்கு பிறகு கஸ்தூரிரங்கன் குழு அறிக்கை போட்டார்கள். அவர்களும் ஆய்வு செய்து இந்தந்த பகுதி வந்து சூழலியல் கூறுணர்வு கொண்ட பகுதி, எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் அல்லது வல்னரபிள் ஜோன், இங்கெல்லாம் வந்து டிசாஸ்டர்ஸ் நடக்கலாம், இந்தந்த பகுதியை வந்து நீங்க பாதுகாக்கப்பட்ட பகுதியா அறிவிங்க, இங்க இருக்கிற மக்கள் வந்து கொஞ்சம் வெளியேற்றுங்கன்னு சொல்லி திட்டவட்டமாக ஆய்வு செய்து மாதவ் காட்கில் குழு அறிக்கையும் சரி, கஸ்தூரிரங்கன் குழு அறிக்கையும் சரி நமக்கு வந்து கொடுத்துருச்சு. இந்த 2 அறிக்கையும் எந்த அரசும் நடைமுறைப்படுத்தவில்லை அல்லது காது கொடுத்து கேட்கவில்லை. ஆனால் அது போல என்ன செஞ்சோம்னா, புது ப்ராஜெக்ட்,
டனல் போடுறது, ரெசார்ட் கட்டுறது. நாங்கள் வந்து நியூட்ரினோ திட்டத்துக்கு எதிராக கடுமையாக போராடி நாங்கள் பூவுலகம் மட்டுமல்ல, மதிமுக, தமிழக வாழ்வுரிமை கட்சி, நாம் போன்ற பல்வேறு கட்சிகள் வந்து சமூக இயக்கங்கள்லாம் சேர்ந்து மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்று நடத்தி அந்த திட்டத்துக்கான அனுமதியை நாங்கள் வந்து தடை வாங்கிய பொழுது எங்களை பார்த்து எல்லாம் சிரிச்சாங்க. நீங்கள் வந்து அறிவியலுக்கு எதிரானவர்கள், அறிவியலில் வந்து நீங்கள் வந்து நம்ப மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு வந்து இந்தியா நோபல் பரிசு வாங்குறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா எங்களை வந்து பார்த்து வசைப்பாடினாங்க. ஆனால் இன்று கேரளாவில் 2018-19 கேரளாவில் நடைபெறக்கூடிய விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்று வரக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் திட்டத்துக்கான அனுமதியை வந்து ரத்து செய்து தடை வாங்குறோம். அதை வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இப்போ இதுபோன்ற அதாவது ஒரு வரைமுறையற்ற ஒரு அறிவியல் பூர்வமற்ற திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது என்பது நிச்சயமாக இதை போன்ற நிலச்சரிவுகளை வந்து ஏற்படுத்தும் என்பதை அறிவியல் நமக்கு சொல்லித்தரும். அதுவும் கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றம் வந்து கனமழையை கொண்டிருக்கக்கூடிய இன்னைக்கு அவர் பிரதீப் ஜான் சொன்னா நீங்க கேட்டிருப்பீங்க, சர்வசாதாரண 30 சென்டிமீட்டர் மழை பெய்யுது, 33 சென்டிமீட்டர் மழை சர்வசாதாரணமா பெய்யுது. 10 சென்டிமீட்டர் மழை அதிகமாக 10 சென்டிமீட்டருக்கு மேல பெய்தாலே அது வந்து எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் தான். அது அதாவது 100 மில்லிமீட்டருக்கு மேல மழை பெஞ்சாலே அது வந்து எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் தான். 33 சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சிருக்கு. ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க, 33 சென்டிமீட்டர் மழை ஒரு நாள பெய்யுது, ஒரு 4-5 நாட்கள்ல வந்து 80 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. அப்ப என்ன ஆகும்? ஒரு பக்கம் அந்த நிலம் வந்து வலுவிழந்து இருக்குது பல்வேறு திட்டங்களால், இன்னொரு பக்கம் அந்த மழையும் பெய்யும் பொழுது இதை போன்ற ஒரு துயரங்கள் வந்து நிகழ்வது என்பது எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் தான். அதனால நாங்க சொல்றோம், இட்ஸ் அ மேன் மேட் டிசாஸ்டர். இந்த கேரளாவில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு என்பது மனிதர்களால் உந்தப்பட்ட பேடர் என்பதை நிச்சயமாக நம்மால் சொல்ல முடியும். அது அதிதீவிர கனமழைக்கும் நாம தான் பொறுப்பு, இந்த நிலச்சரிவு ஏற்பதற்கு நாம தான் வந்து பொறுப்பு. அப்ப அரசுகள் பல்வேறு ஆய்வறிக்கைகளை எடுத்துக்கொண்டு நடவடிக்கை எடுக்காமல் விட்டதன் விளைவைத்தான் அன்னைக்கு வந்து அந்த மக்கள் வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. சார், நீங்க ஏற்கனவே பல்வேறு விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருந்தீங்க. நம்மளுடைய விருந்தினர் பூவுலகி நண்பர்கள் அமைப்பை சேர்ந்த சுந்தரராஜன் ஒரு முக்கியமான விஷயத்தையும் அவர் வந்து குறிப்பிட்டிருந்தார். மேற்கு தொடர்ச்சி மலையை வந்து பாதுகாக்க வேண்டியது அவசியம். மத்திய மாநில அரசுகள் இதுல கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும். ஒவ்வொரு முறை நிலச்சரிவு ஏற்படும் போது மட்டும்தான் இதை பேசுகிறோம், அதன் பின்னர் இதை மறந்து விடுகிறோம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருந்தாரு. அங்கு மாநில அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எல்லாம் சார் எடுத்திருக்காங்க இது தொடர்பா? போன 2 ദിവസமா இந்த ஏரியாவில எல்லாம் கனமழை பெய்துட்டு இருந்தது. லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல 300 மில்லிமீட்டர் மழை அடிச்சிருந்தது இந்த ஏரியாவில். இப்போ நேற்று நைட்ல இருந்தே டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அவர் எவாக்குவேஷன் மெசேஜஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தது. நிறைய ஆளுங்கள் அங்கிருந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தது. ஆனா இது ஒரு பெரிய ஏரியா, ஒரு 20 கிலோமீட்டர் ஏரியா தான் இந்த பிரச்சனை இருக்கிற இடம். அந்த ஏரியாவில் ஒரு 3-4 வில்லேஜஸ் இருக்கு. அப்போ எந்த வில்லேஜில் இது இப்படி ஒரு லேண்ட்ஸ்லைடு வரும்னு நமக்கு சொல்ல முடியாது. ஆனா நேற்று நைட்டு லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல மட்டும்தான் அந்த ஏரியாவில் இவ்வளவு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இங்க இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் மேல புத்துமலை என்ற இடத்துல தான் 2019 17 பேர் லேண்ட்ஸ்லைடில் 17 பேர் மிஸ்ஸிங் ஆகினது. அதுல 12 பாடி தான் இதுவரைக்கும் கிடைச்சிருக்கு, 5 பாடி இதுவரைக்கும் கிடைக்கல. அப்ப இந்த ஏரியா ஒரு எக்கோலஜிக்கலி ஃப்ரெகைல் ஏரியா தான். இங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கெல்லாம் இங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆயிருந்தனால இங்க நிறைய ரிசோர்ட்ஸ் எல்லாம் இங்க வந்திருக்கு. நிறைய ஆளுங்க இங்க இடம் வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இனியும் வரணும் ஜாஸ்தியா. மோர் அண்ட் மோர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஷுட் பி ஹியர் டு பிரிவென்ட் சச் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அது மட்டும் இல்ல, இப்ப எவ்வளவு எந்த அளவில் இது பாதிச்சிருக்குன்னு இப்போ நமக்கு தீர்ப்பா சொல்ல முடியல. என்னன்னா இப்ப 31 பாடிஸ் தான் இதுவரை கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு அவர்ல ஒரு 5-10 பாடிஸ் எக்ஸ்ட்ரா, 5-10 டெட் பாடிஸ் எக்ஸ்ட்ரா கிடைச்சிட்டு இருக்கு. எவ்வளவு வில்லேஜஸ் இதுல அஃபெக்டட் ஆயிருக்கு, எத்தனை ஆளுங்க இதில் அடிபட்டிருக்கு நமக்கு இப்போவும் தெரியாது. ஆனா இந்த ஆர்மி ஹெலிகாப்டர் சர்வீஸ் வந்து, ஏர்ஃபோர்ஸ் சர்வீஸ் எல்லாம் வந்து அவங்க ஆளுங்களை லிஃப்ட் பண்ணி ரெஸ்கியூ ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி இந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த பக்கம் போனா மட்டும்தான் நமக்கு அந்த அஃபெக்டடான முண்டக்கை வில்லேஜில் நமக்கு சென்று சேர முடியும். அந்த வில்லேஜில் சென்று சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எவ்வளவு ஆளுங்க அங்கே அடிபட்டிருக்கு, எத்தனை வீடு காணாம போயிருக்கு. மட்டும் இல்லை, இங்க நிறைய வெளிநாடு லேபரர்ஸ் ஜாஸ்தியா, தொழிலாளிகள் ஜாஸ்தியா இங்கே வந்து வேலை செய்யறது. ஆசாமிலும் பெங்காலில் இருந்த ஆளுங்க வந்து வேலை செய்யறது. அந்த வெளிநாடு தொழிலாளிகள் எத்தனை பேர் இதில் அடிபட்டிருக்கு இது ஒன்றும் நமக்கு இப்போ தெரியாது. இது ஒரு பெரிய டிசாஸ்டர் இது. இந்த டைம்ல நமக்கு அப்படி ஒரு டிஸ்கஷனுக்கு நமக்கு போக முடியாது, அந்த லிமிடேஷன்ஸ் இருக்கு நமக்கு.
சார், நீங்க சில விஷயங்களை வந்து குறிப்பிட்டிருந்தீங்க. மத்திய மாநில அரசுகள் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாக்க வேண்டியது அவசியம் குறித்தெல்லாம் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்போ தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் சொல்லும்போது கூட பல்வேறு விஷயங்களை, பிரதீப் ஜான் சொல்லும்போது பல்வேறு விஷயங்களை வந்து அவர் குறிப்பிட்டிருந்தாரு. அதீத கனமழை வந்து அங்க பெஞ்சிருக்கு, எதிர்பார்த்தது, அதாவது ப்ரிடிக்ட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து குறிப்பிட்டிருந்தார். இதற்கு என்ன காரணமா இருக்கும் சார்? இது நம்ம ஏற்கனவே வந்து பல நேரங்களில் பேசினது தான். கிளைமேட் சேஞ்ச் வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஒரு இயல்பா ஒரு கேள்வி எழும். இந்த மாதிரி வந்து மழைப்பொழிவை வந்து நம்ம பார்த்தது இல்லையா, நிலச்சரிவுகளை நம்ம பார்த்தது இல்லையா? நிச்சயமா நம்ம பார்த்துருக்கோம். யாரும் வந்து கனமழையோ அல்லது புயலவோ அல்லது நிலச்சரிவுகளோ நம்ம யாரும் பார்க்காம இருந்தது கிடையாது. ஆனால் ஒரு ஒரு பேரிடருக்கும் இன்னொரு பேரிடருக்கும் இடையான காலவெளி வந்து சுருங்கி வருது. 2018, 19 ஒண்ணுனா 22ல ஒண்ணு, 24ல ஒண்ணு இப்போ வந்துருச்சு. ஸோ இந்த ஒவ்வொரு டிசாஸ்டருக்கும் இடையிலான காலம் வந்து சுருக்குது. இதுதான் கிளைமேட் சேஞ்சோட காலநிலை மாற்றத்தோட முக்கியமான ஒரு கூறு. இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். இந்த குறிப்பிட்ட ஒரு இன்னைக்கு இப்போ நடைபெற்றுக் கொண்டு இந்த மீட்பு நடவடிக்கைகள்ல மீட்பு நடவடிக்கையே ஒரு பெரிய பேரிடராக்கணும்னு ஒரு அச்சம் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா உள்ள போக முடியல, பாலம் உடைஞ்சு போச்சு, மேல தண்ணி வந்து போகுது. அவர் பிரதீப் ஜான் சொன்ன மாதிரி இன்னமும் கடுமையான மழை வந்து இன்னைக்கு முழுக்க இருக்கும். அப்போ பாலம் உடைஞ்சிருச்சு, தண்ணி போகுது, உள்ள போக முடியல அப்படிங்கிற விஷயத்தை நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய டிசாஸ்டரா அது வந்து இருக்கும், எவ்வளவு பெரிய பேரிடராக இருக்கும். அதாவது பேரிடர் மீட்பு என்பதே ஒரு மிகப்பெரிய பேரிடராக மாறுவதற்கான வாய்ப்புகள் இந்த விஷயத்துல வந்து இருக்குது. அதுதான் நம்ம சொல்றோம். அதாவது இந்த மாதிரியான பேரிடர்களை வந்து துரிதப்படுத்துகிறது ஒண்ணு, அதோட காலவெளியை சுருக்குது ரெண்டு. மூன்றாவது முக்கியமான விஷயம், நாம் எதற்கும் தயாராகவில்லை என்பதையும் இது சுட்டி காட்டுது. அதாவது காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கு 3 முக்கியமான கூறுகள் உள்ளன. ஒன்று மிட்டிகேஷன், அதாவது மட்டுப்படுத்துதல், காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை மட்டுப்படுத்துவது, புதைப்படிம எரிபொருள் பயன்படுத்தாமல் இருப்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் செய்வது மிட்டிகேஷன், அதை மட்டுப்படுத்துவது. 2வது தகவமைத்துக் கொள்வது. இன்னைக்கு ஒட்டுமொத்த உலக நாடுகளும் சேர்ந்து புதைப்படிம எரிபொருள் எரிப்பதை தவிர்த்து விட்டு கார்பன் எமிஷனை தவிர்த்தா கூட புவியின் சராசரி வெப்பநிலை வந்து உயரத்தான் போகுது. இந்த மாதிரி டிசாஸ்டர்ஸ் நடக்கத்தான் போகுது. அப்ப இதுக்கு ஒரு சமூகமாக நம்ம எப்படி அடாப்ட் ஆக போறோம், தகவமைச்சுக்க போறோம், எது செய்யணும் செய்யக்கூடாது, எப்படி செய்யணும் போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம செய்யலை என்பதை இந்த பேரிடர் காட்டுது. மூன்றாவதாக ரெசிலியன்ஸ், அதாவது மீண்டும் விரைவாக மீண்டு வருதல். தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மை தான் நான் உதாரணமா சொல்லுவேன். ஒரு தட்டி விட்டீங்கன்னா திருப்பி வந்து நிக்குது இல்ல, அதனால ஒரு பேரிடர் வந்தால் அதன் பிறகு எவ்வளவு விரைவாக இந்த சமூகம் வந்து மீண்டு வருது என்பதை நம்ம ரெசிலியன்ஸ் சொல்லுவோம். அப்ப காலநிலை மாற்றத்தை பொறுத்த மட்டும் மட்டுப்படுத்தல் மிட்டிகேஷன், அடாப்டேஷன் தகவமைத்துக் கொள்ளுதல், ரெசிலியன்ஸ் விரைவாக மீண்டு வருதல், இந்த 3 முக்கியமான கூறுகள். இந்த 3ஐயும் நாம் இந்த பேரிடர் வந்து எப்படி பார்க்க போகிறோம், எப்படி நாம் கையாள போகிறோம் என்பதற்கான விஷயங்களை நாம் வந்து தரவுகளின் அடிப்படையிலும் அறிவியல் அடிப்படையிலும் நாம் செய்தால்தான் இதே போன்ற பேரிடர்கள் மீண்டும் நிகழும் பொழுது நாம் பெரிய அளவில் சேதம் ஏற்படாமலோ அல்லது பெரிய அளவில் உயிர் சேதம் ஏற்படாமலோ நாம் நிச்சயமாக தவிர்க்க முடியும். காலநிலை மாற்றம் ஒரு புறம், அச்சுறுத்தல் ஒரு புறம் இருந்தாலும் இதற்கு ஏற்ப நம்ம தயாராகவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்க சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் வந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திரு சுந்தரராஜன்.